சற்று முன் திமுகவில் ஒட்டுமொத்தமாக இணைந்த தாவேகா நிர்வாகிகள் கடும் அதிர்ச்சியில். விஜய் அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுகவும் அதிமுகவும் தீவிரமாக களப்பணிகளை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தின் புதிய அரசியல் வரவான தமிழக வெற்றிக் கழகம் தேர்தலை போதிய கவனத்துடன் கையாளவில்லை என்ற விமர்சனம் வலுப்பெற்று வருகிறது. அது மட்டுமின்றி தற்போது தாவேகாவிலிருந்து ஒரு மிகப்பெரிய புள்ளி விலக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தாவேகாவில் மிகப்பெரிய உட்கட்சி பூசல் வெடித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. கட்சி தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகள் நிறைவடைந்தும் கூட அடிப்படை கட்டமைப்பு இன்னும் முழுமை அடையவில்லை என்பது இந்த விமர்சனங்களின் மையமாக உள்ளது. திமுக அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளும் கூட்டணி அமைப்புகள், தொகுதி வாரியான பொறுப்பாளர்கள், கிளை கழகங்கள், பூத் கமிட்டிகள் என தேர்தல் எந்திரத்தை முழு வேகத்தில் இயக்க தொடங்கியுள்ளன. இதற்கு மாறாக தாவேகாவில் இன்னும் கூட கிளை கழக நிர்வாகிகள் முழுமையாக நியமிக்கப்படவில்லை என்றும் ஒன்றிய மற்றும் நகர அளவிலான அமைப்புகள் சமீபத்தில்தான் உருவாக்கப்பட்டுள்ளன என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருப்பதும், விஜயின் தேர்தல் பிரச்சார பயணங்கள் தொடர்ச்சியற்றதாக இருப்பதும் கட்சியின் தேர்தல் வியூகம் குறித்து சந்தேகங்களை எழுப்பி இருக்கிறது. தமிழக அரசியல் களத்தில் 3 முனை 4 முனை போட்டிகள் என்பது புதிது கிடையாது. அந்த வகையில் இந்த வருட சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான பெரிய கூட்டணி, அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி, நாம் தமிழர் கட்சி தனி போட்டி மற்றும் 4வது முனையாக விஜய் தலைமையிலான தாவேகா என 4 முனை போட்டி உருவாகி இருக்கிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, மதிமுக உள்ளிட்ட பல கட்சிகள் இணைந்து இருக்கின்றன. அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் இருக்கின்றன. நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் விஜய் தலைமையிலான தாவேகா தான் மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ளும் அணியாக பார்க்கப்படுகிறது. விஜய் அரசியலில் குதித்த போது 2026 தேர்தல் தான் தனக்கு இலக்கு என்று கூறி இடைப்பட்ட தேர்தல்களை புறக்கணித்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. வீட்டுக்கு ஒரு ஓட்டு என பெரிய இலக்கை முன்வைத்தாலும் அதற்கேற்ப களப்பணி நடைபெறவில்லை என்று குற்றச்சாட்டும் எழுந்து வருகிறது. மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் கடந்த மாதம்தான் முழுமையாக தயாரிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதன் பின்னர் மாநகர், நகர, ஒன்றிய அளவிலான நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு இருக்கின்றனர். ஆனால் கிளை கழகங்கள், பூத் கமிட்டிகள் இல்லாமல் தேர்தலை எதிர்கொள்ள முடியுமா என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. சென்னையை பொறுத்தவரை பனையூர், பட்டினப்பாக்கம் சுற்று வட்டாரத்திலேயே விஜயின் அரசியல் செயல்பாடுகள் அதிகம் காணப்படுவதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. திருச்சியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு கூட்டம் சில மாவட்டங்களுடன் மட்டுமே நின்றுவிட்டதாகவும், இன்னும் தமிழகத்தின் பல பகுதிகளுக்கு விஜய் நேரடியாக செல்லவில்லை என்றும் அரசியல் பார்வையாளர்கள் சுட்டிக்காட்டி வருகின்றனர். மாநில மாநாடுகளுக்கு கூடிய கூட்டம் விஜயின் மக்கள் செல்வாக்கை காட்டினாலும் அந்த கூட்டம் வாக்குகளாக மாறுமா என்பது தற்போது மிகப்பெரிய கேள்வியாக மாறி இருக்கிறது. திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் தமிழகத்தில் ஆழமாக வேரூன்றியதற்கு காரணம் அவர்களின் கிளை கழக அமைப்புகள்தான். ஒவ்வொரு கிளையிலும் 100க்கும் மேற்பட்ட செயல்பாட்டாளர்கள் இருப்பதால் வாக்காளர் தொடர்பு தொடர்ச்சியாக நடக்கிறது. இதற்கு மாறாக தாவேகாவில் தற்போது ஒன்றிய அளவிலான பணிகளை சமீப காலத்தில்தான் தொடங்கி இருக்கிறது. கிளை கழகங்கள், பூத் கமிட்டிகள், ஏஜெண்டுகள் எவ்வாறு அமைக்கப்படும் என்பது தெளிவில்லாமல் இருக்கிறது. மேலும் கட்சியில் விஜய் உள்ளிட்ட சில முக்கிய முகங்களை தவிர தமிழகம் எங்கும் பரவலாக அறியப்பட்ட தலைவர்கள் குறைவாகவே இருக்கின்றனர். மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலானவர்களை அந்தந்த தொகுதி மக்களே அறியாத நிலை இருப்பதாகவும் விமர்சிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்தாமல் நேரடியாக ஆட்சி கோட்டையை நோக்கி செல்வேன் என்ற விஜயின் மனோபாவம்
அவருக்கே எதிரியாக அமையலாம் என்று தற்போது அரசியல் பார்வையாளர்கள் எச்சரிக்கின்றனர். மொத்தத்தில் 2026 தேர்தலை எதிர்கொள்ள தாவேகாவிற்கு நேரம் குறைந்து வரும் நிலையில் அடித்தள அமைப்புகளை விரைவாக வலுப்படுத்தாவிட்டால் விஜயின் அரசியல் கனவு கடினமான சவால்களை எதிர்கொள்ளும் என்பதே தற்பொழுது அரசியல் கணிப்பாக இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, தற்போது தாவேகாவில் மிகப்பெரிய உட்கட்சி பூசல் நிலவுவதாக சொல்லப்படுகிறது. அதாவது அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தார். அவர் தாவேகாவில் இணைந்ததில் இருந்தே பல விதமான கேள்விகள் எழுந்து வருகின்றன. அதாவது தாவேகாவில் இணைந்ததில் இருந்தே அவருக்கு எந்த ஒரு மரியாதையும் கொடுக்கவில்லை என்று அவருடைய ஆதரவாளர்களிடம் புலம்பி வருவதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது விஜய்க்கு முக்கியமாக கருதக்கூடிய ஒருவர் தாவேகாவிலிருந்து விலக முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது விஜயின் முக்கிய அரசியல் வியூக வகுப்பாளராக கருதப்பட்ட ஜான் ஆரோக்கியசாமி கட்சிக்குள் தனது பங்கு மற்றும் முக்கியத்துவம் குறைந்துவிட்டதாக உணர்ந்து வருவதாக கூறப்படுகிறது. கட்சியின் தேர்தல் வியூகம், மாநாடு திட்டமிடல், பிராண்டிங் போன்ற பணிகளில் நீண்ட காலமாக ஈடுபட்டு வந்த ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனாவின் வருகைக்கு பிறகு தாவேகாவில் தன்னை புறக்கணித்து வருகிறார்கள் என்று நினைப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. இதனால் கட்சிக்குள் அதிருப்தி மற்றும் கோஷ்டி மோதல்கள் இருப்பதாகவும் பேசப்படுகிறது. மேலும் ஆதவ் அர்ஜுனா ஊடகங்களில் தன்னிச்சையாக பேசுவது விஜய்க்கு ஏற்றதாக இருப்பதாக கருதப்படுவதால் ஜான் ஆரோக்கியசாமி மன வருத்தத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல புஷி ஆனந்த் விஜயின் வலதுகரமாக இருப்பதாலும் தொடர்ந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்கிறார் ஜான் ஆரோக்கியசாமி. இதனால் அவரது முழு டீமும் தேர்தல் வியூக பணிகளில் இருந்து விலகிவிட்டதாக தகவல்கள் வெளிவந்து இருக்கின்றன. தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்தில் ஜான் ஆரோக்கியசாமி தாவேகாவிலிருந்து விலகுவது என்பது தற்போது விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, தற்போது ஜான் ஆரோக்கியசாமி திமுகவில் இணைய முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. விஜய்க்கு வியூக வகுப்பாளராக இருந்துவிட்டும் தற்போது அவர் திமுகவில் இணைவது விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் அரசியல் களத்தில் மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. தற்பொழுது ஜான் ஆரோக்கியசாமி முதல்வர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு பேசியதாகவும், எனக்கு இங்கு இருக்க விருப்பமில்லை என்றும், நான் திமுகவில் இணைந்து தங்களது களப்பணிகளை தொடர விரும்புகிறேன் என்று தற்போது முதல்வர் ஸ்டாலினிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி ஜான் ஆரோக்கியசாமியின் ஆதரவாளர்கள் பலரும் ஒட்டுமொத்தமாக திரண்டு திமுகவில் இணைய முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் அவரது ஆதரவாளர்கள் தவிர இன்னும் பல நிர்வாகிகள் ஒன்றிணைந்து திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தாவேகா நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக திமுகவில் இணைய இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி தாவேகா தலைவர் விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் முதல்வர் ஸ்டாலின் தாவேகாவின் ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையே மாற்றிவிட்டார் என்று பலரும் கூறி வருகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தாவேகா எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.